வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. கேரளாவைச் சேர்ந்த சமூக சீர்திருத்தவாதியும் தீவிர தேசபக்தருமான மன்னத்து பத்மநாபனின் பிறந்தநாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். சுகாதாரம், கல்வி, மகளிர் அதிகாரம் உள்ளிட்ட துறைகளில் பத்மநாபனின் முயற்சிகள் மிகவும் ஊக்கமளிப்பதாக பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு சுதந்திர தினத்தன்று இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். அவர் நேற்று புதுடில்லியில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அகமதாபாத் மற்றும் மும்பைக்கு இடையேயான புல்லட் ரயில் கட்டுமானத்தில் உள்ளது என்று கூறினார். மேலும் படுக்கை வசதியுடன் கூடிய நாட்டின் முதலாவது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் குவஹாத்தி, கொல்கத்தா இடையே விரைவில் செயல்பட தொடங்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் புகார் எதுவும் இல்லாத கார்களுக்கு ஃபாஸ்டேக் பெற KYV அட்டை தேவையில்லை என்று தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு வேளாண் துறை சார்பில் 35ஆம் ஆண்டு மலர், காய், கனி கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் வரும் 30ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும், இக்கண்காட்சியில் முதல் முறையாக இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் தானியங்கள், காய்கறி, பழ வகைகள் 20 அரங்குகளில் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகளின் சந்திப்பு கூட்டமும் நடைபெற உள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 148 காவலர் பணியிடங்களுக்கான உடற்தகுதி தேர்வு கோரிமேடு போலீஸ் மைதானத்தில் இன்று தொடங்கி வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. புதுடில்லி NCR பகுதியில் காற்று மிகவும் மாசடைந்துள்ளது. இன்று காலை 7 மணி நிலவரப்படி காற்றின் தரக்குறியீடு 321 பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.